மராசா நல்லா இருக்கியா ஐயா? எங்க பாட்டி நல்லா இருக்கேன். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்காருன்னு சொல்லியா ஐயா? கவலைப்படாத ஐயா, நிச்சயமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உன்னை எப்போ ஆசீர்வதிக்கணும், எப்போ வசத்தணும்னு அவருக்கு தெரியும் ஐயா. கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படாத ஐயா, நீ நல்லா இருப்ப. 5 சப்பாத்தியும் 2 மீனையும் எசப்பா ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பசி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கும் அசமம் சாப்பிடும் போது சம்பரத்துல சாப்பாடை எடுத்து வச்ச மாதிரி அன்னைக்கும் சம்பரத்துல சப்பாத்தி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி எடுத்து வச்சு கொண்டு போயும் மீத உள்ள சப்பாத்திய கூட கூடயா அள்ளி கொண்டு போனாங்க ஐயா. இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க சொல்லியா? அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்த ஏசப்பாவால அவர் நினைச்சிருந்தா தினமும் 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாதா? நீ சொல்லு. கொடுக்க முடியா? அப்படி கொடுத்திருந்தா ஒருத்தர் வேலை வெட்டிக்கே போயிருக்க மாட்டாங்க. வெட்டி படிக்க தூக்கிட்டு ஏசப்பா பின்னாலேயே போயிருப்பாங்க. அப்படி உழைக்காம சாப்பிடுறதும் முன்னேறதும் ஆண்டவரோட சித்தம் இல்லையா? ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு உன் தொழில நல்லா செய்யா, நீ முன்னேறுவையா. அவர் உன்னை ஆசீர்வதிக்க காலம் வந்துட்டையா. ஆபரகாலம் மாதிரி நீ செல்ல சீமானா வருவையா.